வணக்கம் guys, welcome to Dr. Orderflow. இன்றைக்கி வீடியோவில் நம்ம Exocharts Orderflow பிளாட்ஃபார்ம் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் புதுசாக Orderflow கற்றுக்குறீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் செட்டப் வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் Exocharts கிட்டேருந்து மந்த்லி ஆர் குவார்ட்டர்லி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பே பண்ணணும். பே பண்ணி முடித்தோன்னா உங்களோட ஆன்லைன் Exocharts அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பாஸ்வேர்டும் ப்ளஸ் டோக்கன் அட்ரஸும் ஒன்று க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. இதான் ப்ரொஃபைல் கீழே டெஸ்க்டாப் ப்ரோன்னு இருக்கும். இதில் போய்ட்டு உங்களது விண்டோஸோ இல்லை மேக்கோ அதுக்கேற்ற வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடித்தோன்னே இதுதான் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனாக இருக்கும். இப்போ நம்ம இந்த Orderflow சார்ட்ஸ் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போது பிடிசி செலக்ட் பண்ணலாம். பிடிசி USDTM இது வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். இதில் போய்ட்டு பிடிசி USDT சூஸ் பண்ணுங்கள். லோட் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்ணி முடித்தோன்னா இப்படி தான் உங்களுக்கு சார்ட் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு டேட்டாவும் வந்து நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணணும். ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகிருக்க சில ஃபீச்சர்ஸை நம்ம டிசேபிள் பண்ணணும். ஸோ இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸை கிளிக் பண்ணி அதை டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஆன் த லெஃப்ட் சைட் CPL டிசேபிள், CPR டிசேபிள், பிக் ட்ரேட்ஸ் do not show big trades, do not show VA. ஓகே, நம்ம இப்போ தேவையில்லாத டீட்டெயில்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சார்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரைட் கிளிக், சார்ட் செட்டிங்ஸ். ஓகேன்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு அடிஷ்னல் செட்டிங்ஸ் டேப் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் டேட்டா சோர்ஸ், இதில் போயிட்டு யூஸ் சிந்தட்டிக் வால்யூம் செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு பாட்டமில் வந்து வால்யூம் மோடு வரும். எதுனா சிந்தட்டிக் வால்யூமோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா வால்யூம் இன்டூ ப்ரைஸ். நீங்கள் வந்து கேண்டில் ஸ்டிக் ஃப்ரூட் பிரிண்ட்ஸ் சார்ட்டில் எல்லாமே USDT வேல்யூவில் காமிக்கும். அதனால் நம்ம இதை செலக்ட் பண்ணுறோம். செகண்ட் ஓவர் ரைட் எக்ஸ்சேஞ்ச் திக் சைஸ். இதில் போயிட்டு பவர் ஆஃப் 10, அவ்வளோதான். அப்ளை அண்ட் ரீபில்ட். ஓகே, இப்போ நம்ம சூஸ் பண்ண டேட்டா சோர்ஸில் சார்ட் பில்ட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வேறு செட்டிங்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டாப்பில் கிளஸ்டர் மோட், இதில் போய்ட்டு டெல்டா ப்ரொஃபைல். இது எதுக்காகனா ஒரு கேண்டலில் எக்ஸ்ட்ரீம் பைஸோ இல்லை எக்ஸ்ட்ரீம் செல்ஸோ எந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகிருக்குன்றது காமிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் டைப், இதில் போய்ட்டு நம்ம டெல்டா சூஸ் பண்ண போகிறோம் இன்ஸ்டெட் ஆஃப் வால்யூம். அதுக்கப்புறமா ரைட் கிளிக், சார்ட் செட்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் செஷன், இது இப்படியே இருக்கட்டும் UTC. செகண்ட் சார்ட், நம்ம வந்து வெறும் பேக்ரவுண்ட் கலரை மாற்ற போகிறோம். ஓகே, ஓகே ஃபைன். நம்ம இதில் வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் டைம் மார்க்கர்ஸ் அண்ட் லேபிள்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கோ டு ஆட்டோ மார்க்கர்ஸ்னு இருக்குது, ஒரு தனி செக்ஷனே இருக்குது நம்ம இந்த லைன்ஸ் கலர்ஸோ இல்லை டெக்ஸ்ட் கலர்ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஃபாண்ட்டில் இந்த செக் பாக்ஸ் ஆஃபில் இருந்ததுன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஷார்ட் நம்பர்ஸ், அது எதனாலனா இப்போ சும்மா ஒரு 13,000 வேல்யூ இருக்குன்னா ஷார்ட் பண்ணி 13Kன்னு காமிக்கும். நெக்ஸ்ட் கிளஸ்டர் டைப் டெல்டா ப்ரொஃபைல், calculation mode டெல்டா பேஸ்ட், வித் calculation adaptive. இது எல்லாமே ஃபைன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கேண்டில், நம்ம ஃபுட் பிரிண்ட் சார்ட்டில் வந்து இந்த ரெட் ஆர் க்ரீன் கேண்டில்ஸ் வந்து அவ்வளோவா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறதில்ல. ஸோ எந்தளவு நீங்கள் அந்த கலரை மினிமைஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபோ. இங்கே நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. கிளஸ்டரில் ஓவர் ரைட் கிளஸ்டர் டெக்ஸ்ட் கலர், இதில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன கலர் சூஸ் பண்ண போகிறேன்னா ஒரு லைட் ஷேட் ஆஃப் கிரே, இதுதான் நான் சூஸ் பண்ண போகிறது.
ஓகே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இஸ் கேண்டில். எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண போகிறதில்ல. இன்ஃபோ நோ சேஞ்சஸ், ஆக்சஸ் நோ சேஞ்சஸ். பிஓசி இதில் என்னென்னா நம்மளுக்கு இந்த எல்லோ கலரில் ஒரு பாக்ஸ் ஹைலைட் ஆகிருக்கு தெரியுமா, அது வந்து கேண்டிலோட பிஓசி. நம்மளுக்கு அவ்வளோ ஹைலைட் தேவையில்லை. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா வெறும் கஸ்டம் கலர் டெக்ஸ்ட்டு மட்டும் ஒரு கலர் கொடுக்குறோம், ஃபுல்லி ஒயிட்டில். அந்த பாக்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் கலர் என்ன கொடுக்குறீங்களோ அதே சேம் பாக்ஸ் அவுட்லைனுக்கு கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் இஸ் வேல்யூ ஏரியா, ஷோ வேல்யூ ஏரியா. என்னென்னா ஒரு கேண்டிலோட வேல்யூ ஏரியா எங்கே அப்படின்னு அது காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. நம்மகிட்ட டெல்டா டிஸ்பிளே ஆகிருக்கு, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் டிஸ்பிளே ஆகிருக்கு. பட் வேல்யூ ஏரியா அந்த கேண்டிலுக்குள்ளே எங்கேன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் ஷோ வேல்யூ ஏரியா லைன்ஸ் கொடுத்த உடனே அந்த கேண்டிலில் இருக்க வேல்யூ ஏரியா எங்கேன்னு காமிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல வால்யூமில், அண்ட் தட்ஸ் இட். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட் வந்து ஃபுல்லி ரெடி. ஒரு கேண்டிலில் டெல்டா வந்து கிளியராக டிஸ்பிளே ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 கேண்டில்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பை டெல்டா, எக்ஸ்ட்ரீம் பையிங். கரண்ட் 2:15 minutes கேண்டிலில் பார்த்தீங்கன்னா செல் டெல்டா தான் இருக்குது. அப்படின்னா there are more sellers than buyers. அவ்வளவுதான் கைஸ். இது ரொம்பவே ஒரு ஈஸியான செட்டப். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.